வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திமுக கூட்டணியில் ஏற்பட்ட தொகுதி பங்கீடு மோதல், திடீர் பரபரப்பு, இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். தற்பொழுது திமுக கூட்டணியில் தொடர்ந்து மோதல்களும் பிரச்சனைகளும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. அதாவது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, தேமுதிக, சிபிஎம், சிபிஐ இந்த கட்சிகள்லாம் தொகுதி பங்கீட்டில் முரண்புகளும் சிக்கல்களும் அதிர்ச்சிகளையும் திமுக தலைமை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது திமுக கூட்டணியில் திமுகவின் சமரச பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததாக கூட்டணியிலிருந்து விலக தமிழக வாழ்வுரிமை கட்சி முடிவு செய்துள்ளதாக தகவல்களும் ஒரு பக்கம் வெளியாகியுள்ளது. கூடுதல் தொகுதிகளை கேட்டு விசிக, சிபிஐ, சிபிஎம் ஏற்கனவே அழுத்தம் கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் வேல்முருகனின் விலகல் முடிவு என்பது திமுக கூட்டணிக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இது பெரும் விதத்தில் அரசியல் பேசும் பொருளாக மாறப்போகிறது. ஏனென்றால் வேறொரு முக்கிய கட்சிகளையும் பெரும் கட்சிகளையும் திமுக கூட்டணியில் தொடர்ந்து இழுத்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தம்முடன் இருக்கக்கூடிய கட்சிகளை கூட்டணியிலிருந்து வெளியேற விடாமல் கவனமாக பார்த்து கொண்டிருந்தது திமுக தலைமை. ஆனால் திடீரென கூட்டணி தொகுதி பங்கீடு மற்ற விஷயங்கள் முரண்புகள் ஏற்பட்டு கூட்டணி முறிவு ஏற்பட்டிருப்பது திமுகவில் பெரும் பரபரப்பையும் அரசியல் களத்தில் பரபரப்பையும் விறுவிறுப்பையும் பின்னடைவுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தேர்தலில் அப்படின்றது அரசியல் களத்தில் பேசக்கூடிய சூழலாக இந்த ஒரு விலகல் பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் 4 முனை போட்டி அப்படின்றது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி பலமாக சிறிய சிறிய அமைப்புகள் முக்கிய கட்சிகள் என இணைத்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது அதிமுக தலைமையிலான கூட்டணி. ஆனால் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெற்றக்கூடிய வேண்டும், தொடர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும், வெற்றி பெறக்கூடிய கணக்குகளையும் பிளான்களையும் ஸ்கெட்சுகளையும் தொடர்ந்து போட்டு அதற்கான களப்பணிகளையும் தேர்தல் பணிகளையும் மாநாடுகளையும் தீவிரமாக திமுக சிறப்பாக கையாண்டு வருகிறது. ஆனால் ஆட்சியை பிடிக்குமா இல்லை என்ன பண்ண போகிறது, வீட்டுக்கு போக போகிறதா திமுக ஆட்சி அப்படின்றது தான் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை கிளப்புகிறது. எல்லாத்திற்கான முடிவும் தீர்வும் இந்த மாதம், அதாவது அடுத்த மாதம் 23ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கும் அதுக்கடுத்த மாதம் மே 4ஆம் தேதியிலும் தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ ஒரே மாதத்தில் அனைத்து விதமான முடிவுகளும் அதிர்ச்சிக்கான காத்திருக்கிறது, எதிர்பார்ப்பை கிளப்பி பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.